கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஒரு மனிதன் ஒரு நல்ல கனிமரத்தை நட்டு சிறப்பாய் பராமரித்து நல்ல உரமிட்டு வளர்த்து செழிப்பான மரமாக மாற்றுகிறான். ஆனாலும் அவனுடைய பிரதான நோக்கம் அந்த மரத்தை நல்ல செழிப்புள்ளதாக்கி அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதல்ல. அந்த மரம் செழிப்பாக்கப்படுவதின் வாயிலாக அது ஏராளமான பழங்களை உருவாக்கி அதன் மூலம் பலர் பயனடைய வேண்டும் என்பதே உண்மையான ஒரு நோக்கம். ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை அளித்து அவனை ஒரு பெரிய சந்ததிக்கு தகப்பனாக மாற்ற தேவன் சித்தம் கொண்டார். இதனுடைய பிரதான நோக்கம் அவ்விதமாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதின் வாயிலாக தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியான ஒரு சந்ததி உருவாவதே. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நன்றாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், பிரதான நோக்கமாக இருந்தாலும், ஆனா தேவனுடைய மகிமை அவன் வழியாக பிரதான ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பெரிய திட்டம். அவனுக்கு குழந்தை இல்லை. ஒரு பிரஜாதியா இருக்கிறான். ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ள இருக்கான். வயசு கடந்து போயிடுச்சு. பெரிய வயசு. அப்ப குழந்தை இல்லை. சோர்ந்து போயிருப்பான். பல பேர் அவனை நிந்தித்து இருப்பார்கள். பல பேருக்கு பல்வேறு வாயில அவன் கேள்விக்குறியா இருந்திருப்பான். ஆனா கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றணும். அந்த சித்தத்துக்கு ஒரு மனுஷன் வேணும். அது ஆபிரகாம், சாராள். இந்த 2 பேர் மூலமாக தேவன் மகிமைப்படணும். தேவ நாமம் மகிமைப்படணும். உலகம் முழுவதும் ஒரு பெரிய சந்ததி உருவாகணும். ஆசீர்வதிக்கப்படணும். அதே நேரத்தில் ஆபிரகாம் சாராளுடைய நிந்தையும் நீக்கப்படணும். எத்தனை பேர் என்னென்ன கேள்வி கேட்டிருப்பாங்க. அது எல்லாம் மாறணும். அவருடைய வாழ்க்கையில் நிந்தையும் மாறணும். தேவனுடைய திட்டமும் செயல்படும். அதனால தான் தேவன் ஆபிரகாம் அழைத்து, நான் உன்னை பெரிய ஜாதியா மாற்றுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை அழைக்கிறார். இதே போலதான் ஆண்டவர் அவன் வழியாக ஒரு ஈசாக்கு, ஈசாக்கின் வழியாக ஒரு யாக்கோபு, யாக்கோபின் வழியாக 12 கோத்திரங்கள். அந்த 12 கோத்திரங்களுடைய பிரதிபலிப்பு தேசம் முழுவதும் சந்ததியின் பெருக்கம். இப்ப தேவதிட்டம் நிறைவேறுது. இதே போல யோசேப்பு தேவன் எகிப்தில் முக்கிய அதிகார நிலைமைக்கு கொண்டு வந்தார். யோசேப்பு என்பவனுக்கு ஒரு விசேஷ கௌரவம் அளிப்பதையே பிரதான நோக்கமாக கொண்டு தேவன் அதை செயல்படவில்லை. அவனும் ஒரு பெரிய அதிகாரியா மாறணும். அதே போல பின்வரும் நாட்கள்ல யாக்கோபின் சந்ததி தேவ திட்டப்படி எகிப்துக்கு வந்து குடியேறணும். தேவன் யோசேப்பை அதற்காகவே உயர்த்தினார். இவ்விதமாக தேவன் முன்னரே தீர்மானத்தின்படி தாம் நிறைவேற்றப் போகும் திட்டங்களுக்கான ஒரு கருவி யோசேப்பு. இவர்களை தேவன் தெரிந்து கொண்டு உயர்த்தினார். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அவர்களை உயர்த்துவதின் நோக்கம் தெரியாது. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், அவ்வளவுதான். அது எங்களுக்கு தான், நாங்க அனுபவிக்கிறது தான் அப்படின்னு அநேகர் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா எஸ்தர் ராஜாத்தி பாருங்க, அவ உயர்த்தப்படுகிற ஒரு காரியம். சூசான் அரண்மனையில எஸ்தர் ராஜாத்தி உயர்த்தப்பட்டார். ஆனால் அது யூதர்களுக்கு ஒரு அழிவுக்குரிய காலமா இருக்கு. ஒரு பயங்கரமான சதி திட்டம். ஆமான் சதி திட்டம் போடுகிறான். இந்த திட்டத்தை முறியடித்து யூதர்களை காப்பாற்றவும் யூதர்களை விடுவிக்கும்படியாக தான் தேவன் அவளை உயர்த்தினார். இது எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல
மொர்தெகாய் ஒரு காரியத்தை சொல்றார். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு ஏதுவாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? அப்படின்னு சொல்றான். எஸ்தர் ராஜாத்தி அந்த தேசத்துல உயர்த்தப்பட்டது தனக்காக மாத்திரமல்ல, முழு யூத ஜனங்களையும் காப்பாற்றும்படியாக. முழு யூத ஜனங்களை அழிவிலிருந்து விலக்கி கொண்டு வரும்படியாக. அதேபோல ஆதியாகமம் 41, 38லிருந்து 43 வரை வாசிக்கும்போது அங்கே யோசேப்பு. அதேபோல புதிய ஏற்பாட்டுல வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இயேசுவை அனுப்பினாரே பிதா. ஏன்? அவருக்காக அல்ல, இயேசுவுக்காக அல்ல. இயேசுவை கொண்டு முழு உலகம் ரட்சிக்கப்படணும். அது பிதாவுக்கு சொந்தமான பிள்ளைகளா மாத்தணும். அதனால தான் கல்வாரி சிலுவையில அவர் உயர்த்தப்பட்டார். அவர் தம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தார். அந்த சிலுவையில சிந்தின இரத்தத்தினால இன்னைக்கு முழு உலகம் ரட்சிப்புக்கு ஏதுவாய் வழிவகுத்து கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, சில தேவ ஊழியர்கள் அவருடைய ஊழியங்கள் வளர்ந்து வரும்போது நல்ல வசதி உடையவர்களாகி மிக மிக சௌகரியமான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை தெரிந்து கொள்வார்கள். தகப்பனுக்கு ஒரு காரு, பாஸ்டருக்கு ஒரு காரு, ஊழியக்காரமாக ஒரு காரு, பிள்ளைகளுக்கு காரு, பங்களா, சொகுசு வாழ்க்கை, லக்ஸரி, இத்தனை ஆடம்பரமும் அதிக சௌகரியங்களும் தேவையா என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், கர்த்தர் என்னை, என் குடும்பத்தை அனுபவிக்கும்படியாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கேள்வி கேட்க நீங்க யார்? இப்படி சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களுடைய வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து உங்கள மாற்றி ஒரு ஊழியக்காரனாக தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி, அந்த ஆசீர்வாதத்துல அநேகருக்கு கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அது சொந்தமா எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அல்ல. ஊழியக்காரனை கொண்டு தேசத்துல அநேக குடும்பம் ரட்சிக்கப்படணும். நம்பர் 1. 2வது ஊழியக்காரனும் பசியும் பட்டினியுமா இருக்கக்கூடாது. 2. 3வது ஊழியக்காரனுக்கு கொடுத்த எல்லாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். 3. இந்த 3 காரியம் இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல ஊழியக்காரன் வர்றதில்ல. ஊழியக்காரர் இல்ல. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்னும் யாரோ சிலருக்கு நாம் உதவியா இருக்கவே தேவன் நமக்கு நல்ல சூழ்நிலைகளை தருகிறார் என்பதை உணர்றதில்லை. பொருளாதார நிலையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருந்தால், ஏதோ கர்த்தர் நமக்கு விசேஷ சலுகை செய்திருக்கிறார் என நினைத்து நன்றியும் சாட்சியும் கூறிவிட்டு நின்றுவிடக்கூடாது. தேவன் சிலருக்கு உதவியாக இருக்கும்படியாகவே நமக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை தந்திருப்பார். நாம் ஜெபக்கூட்டம் நடத்தி சாட்சி மட்டும் கூறிவிட்டு எல்லாவற்றையும் அனுபவிக்க தீவிரமாக இருப்பது தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் எங்களை உயர்த்தியிருக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், தேசத்துல எங்களுக்கு அது இப்படி இது இப்படி எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி நல்ல ஜெபக்கூட்டம் நடத்துவான். நன்றி சொல்லுவான். தேங்க்ஸ், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஆஃபரிங் ஒன்று உண்டு. இதோட முடிச்சுடுவான். யாருக்கும் 10 பைசா கொடுக்க மாட்டான். யாருக்கும் ஒரு சின்ன உதவி பண்ண மாட்டான். ஒரு ஏழை எளிய நினைக்க மாட்டான். தரித்திரர்களை நினைக்க மாட்டான். விதவைகளை நினைக்க மாட்டான். பரதேசிகளை நினைக்க மாட்டான். திக்கற்றவர்களை நினைக்க மாட்டான். அப்ப கர்த்தர் இவனை உயர்த்தி எதுக்கு? என்ன பிரயோஜனம்? மாடு கன்னுக்குட்டியை போட்டுட்டு பாலை எக்கி தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டுன்னு அந்த கன்னுக்குட்டி செத்து போமே. அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய ஊழியக்காரரும் சரி, கர்த்தருடைய விசுவாச குடும்பங்களும் சரி, நாங்கள் கிறிஸ்தவர் என்று மார்பு தட்டி கொண்டு இருக்கிறவர்களும் சரி, இப்படிதான் இருக்கிறாங்க. எச்சிகை கொண்டு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டாங்க. எச்சிகை கொண்டு காக்காம வரட்ட மாட்டான். அந்த கையை நக்கி எடுத்துருவான். அப்படிப்பட்ட கிறிஸ்தவ மார்க்கம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பிரியமானவர்களே, தேவன் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை உயர்த்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை செயல்படுத்தி காண்பிப்பதுதான் தேவனுடைய நம்மில் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம். அதை நான் செய்வோம். நிச்சயமாகவே இறைவனுடைய காரியங்கள் மேல் உன் கவனம் சரியாயிருந்தால், உன் தேவைகள் மேல் அவருடைய கவனம் அதிகமாக இருக்கும். நல்லா கவனிக்கணும். இறைவனுடைய, கர்த்தருடைய காரியங்கள்ல என் கவனம் சரியா இருக்குமானால், என் தேவன் என் தேவன் நம்முடைய தேவைகள் மேல் அவருடைய கவனம் அதிகமா இருக்கும். இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டு. நீங்க உயர்த்தப்படுங்க, மேன்மை அடைங்க.
எல்லாவற்றிலும் குறைவில்லாவிட நிறைவும் பூரணமா இருங்க. அதே நேரத்துல ஏழை எளிய மக்களை நினையுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரிகளை நினையுங்க. தேசத்துல இருக்க பிரதேசிகளை, திக்கற்றவர்களை நினையுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.